அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றம் தொடங்கி 2வது நாள் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த குட்டி ஸ்டோரி நான் இதோட சேர்த்து விட்றேன். அந்த குட்டி ஸ்டோரியில் என்ன சொல்கிறாருன்னா, சபாநாயகர்னா யார், சபாநாயகர் எப்படி இருப்பாங்க, எதனால் சபாநாயகர் தேர்வாகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பார். இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் எத்தனையோ முதல்வர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ சபாநாயகர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி அந்த ஸ்டோரி அழகாக சொல்லி முடித்தார். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சட்டத்தையும் ஏற்றிருக்காரு. வழிபாட்டு தலங்கள், கோயில் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகள், கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அதாவது நிறைய பேர் முதல்வரை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அண்ணன் செஞ்சு முடிச்சிட்டாரு. நன்றி. தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார், பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்கு தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து